அன்னியங்கசி ஆர்மிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கண்டிப்பாக எல்லோரும் ரொம்ப சேஃபாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ அக்காவும் ரொம்ப சேஃபாக தான் இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப சாரி. ஏன்னா எல்லோரும் இன்ஸ்டாகிராம் பேஜில் அப்புறம் வாட்ஸ்அப்லாம் வந்து ஜிமினோடைய பார்ட் 4 இன்னும் ஏங்கா போடலாம் அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தீங்க. அக்காவை ரொம்ப டைட் ஷெட்யூலில் போயிட்டே இருக்கேன். ஏன்னா அசைன்மெண்ட்லாம் நிறையா கொடுத்தாங்க. ஸோ அது எழுதுறதுக்கே எனக்கு டைம் கரெக்டாக போயிடுச்சு. ஸோ அதனால தான் வந்து அக்கானால் வீடியோ போடவே முடியல. ஸோ அதனால் வந்து அக்காவை மன்னிச்சிருங்க. அது மட்டும் இல்லை, நான் ஒரு ஹாப்பியான நியூஸ் நான் வந்து சொல்லணுன்ட்டு இருந்தேன். அது என்னென்னா, நம்மளுடைய சேனல் வந்து 1000K ரீச் ஆகிடுச்சு. ரொம்ப ஹாப்பி. ஏன்னா நீங்கள் இல்லைனா கண்டிப்பாக என்னால் இந்த ஷார்ட் பீரியட்லேயே இவ்வளோ 1000K சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் பண்ணியிருக்க முடியாது. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உங்களுக்கு தான் நான் ரொம்ப தேங்க் பண்ணோம். ஸோ ரொம்ப தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என்னோட இந்த எஃப்எஃப் வந்து ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்லி கேட்டதுக்கு. அது மட்டும் இல்லை, இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் வந்து அக்கா அவங்களோட எஃப்எஃப் ஸ்டோரி செமையாக இருக்குது அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. ரொம்ப ஹாப்பி. நானே வந்து இந்த விஷயத்தை, இந்த மாதிரி 1000K ரீச் ஆன விஷயத்தை வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து போடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். பட் ஆனால் என்ன பண்ணுறது, யூடியூப்பில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, நான் அந்த கம்யூனிட்டி போஸ்ட் அந்த டேப் வந்து என்ன பண்ணாங்கன்னா இன்னும் வந்து எனேபிள் பண்ணல. ஸோ அதனால் வந்து அது எனேபிள் ஆகாததுனால என்னால் வந்து போஸ்ட் போட முடியல. அது மட்டும் இல்லை, லாஸ்ட் வீக்கே நான் வந்து உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தேனே, அந்த சர்ப்ரைஸ் வந்து இதுதான். 1000K ரீச் ஆகிடுச்சின்னு சொல்கிறது ஒரு சர்ப்ரைஸ் தான். அது மட்டும் இல்லை, அக்கா வந்து லைவ் போடலான்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ அதை எனேபிள் பண்ணாதனால என்னால் வந்து இப்போதைக்கு போட முடியாது. ஸோ கண்டிப்பாக நான் வந்து ஒன் டே வந்து லைவ் வருவேன். அப்படி வந்தேன்னா நான் கண்டிப்பாக உங்கள்கிட்ட முன்னாடியே வந்து நான் சொல்லுவேன். ஸோ அந்த லைவ் வந்து அக்கா கிட்ட பேசுறதுக்காக எல்லோரும் வருவீங்கன்னு நான் நம்புகிறேன். சரி, ரொம்பலாம் பேசிகிட்டு இருக்க வேணாம், நம்ம வந்து எஃப்எஃப்குள்ளே போகலாம். ஏன்னா ஆல்ரெடி ரொம்ப காத்துக்கிட்டு இருந்தீங்கள்ல. ஸோ லாஸ்ட் பார்ட்டில் என்ன பார்த்தோம், நீங்களும் அப்புறம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஜிஸோ அப்புறம் லிசா 3 பேருமே வந்து காஃபி ஷாப்பில், ஏன்னா சாட்டர்டே யூஸ்வலாக வந்து சாட்டர்டே அப்போ வந்து நீங்கள் வந்து வெளியே போயிட்டு தான் வீட்டுக்கே போவீங்க. ஸோ அப்படி நீங்கள் வந்து வெளியே போகிறப்போ ஒரு காஃபி ஷாப்புக்கு போகிறீங்க. ஸோ அந்த டைமில் அங்கேயும் வந்து உங்கள் சேன் வந்து உங்களை ஃபாலோ பண்ணிட்டே வந்து வராரு. ஸோ சேன் அங்கே உட்காந்துருக்காரு. ஸோ நீங்களும் அதை பார்த்துட்டீங்க. ஸோ நீங்கள் வந்து ஜிஸோ அப்புறம் லிசா 2 பேர்த்துக்கிட்டே சொல்லிட்டுருக்கீங்க, சேனை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அவன் வந்து என்கிட்ட ஏதாவது சொன்னான்னா கண்டிப்பாக நான் வந்து ஓகே தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர்த்துக்கிட்டே சொல்லிட்டுருக்கீங்க. அவங்க 2 பேரும் ஒரு ஷாக்கில் பார்க்குறாங்க. காரணம் என்னன்னு உங்களுக்கே தெரியும். ஏன்னா நிறைய பசங்க வந்து உங்களுக்கு வந்து லவ் ப்ரொப்போசல்லாம் பண்ணியிருக்காங்க. ஆனால் நீங்கள் யாரையுமே வந்து அக்செப்ட் பண்ணதே கிடையாது. ஸ்ட்ரெயிட்டாக ஃபஸ்ட்டே வந்து ரிஜெக்ட் தான் பண்ணியிருப்பீங்க. ஸோ அப்படிப்பட்ட என்னோடய ஃப்ரெண்டாக வந்து ஒரு பையன் எனக்கு லவ் சொன்னால் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜிஸோவும் அப்புறம் லிசா 2 பேருமே வந்து உங்கள்கிட்ட சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ நீங்களும் வந்து அப்படியே பேசிகிட்ருக்க டைமில் கரெக்டாக வந்து சேன் அப்படியே உங்களை பக்கத்தில் அப்படியே உங்கள்கிட்ட பேசலான்னு அப்படியே அவர் வந்து வந்துக்கிட்டே இருக்காரு. ஸோ நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருமே வந்து உங்ககிட்ட அவன் வந்து பேசுகிறதுக்கு தான் வரானாட்ருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை கேட்டதும் வந்து நீங்களும் பார்க்குறீங்க, அவரும் அப்போ தான் வந்து அப்படியே உங்கள் பக்கத்தில் அப்படியே வந்துக்கிட்டே இருக்கார். ஸோ நீங்களும் வந்து கண்டுக்காத மாதிரி இருந்துக்கணும் அப்படின்னு சொல்லி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து சொல்லிட்டுருக்கீங்க. ஸோ அப்படியே வந்து நீங்களும் வந்து அப்படியே கண்டுக்காத மாதிரி 3 பேர் அப்படியே உட்காந்துட்ருக்கப்ப கரெக்டாக சேன் வந்து உங்கள்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. நாளைக்கு சண்டே தானே, நீ ஃப்ரீயா அப்படின்னு சொல்லி சேன் வந்து கேட்குறாரு. ஸோ நீங்கள் எதுவுமே யோசிக்கல, நான் ஃப்ரீ தானே, சண்டேலாம் வந்து எப்பயுமே நான் ஃப்ரீ தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து சேன் கிட்ட சொல்லிடுறீங்க. ஸோ இன்னொரு பக்கம் ஜிமின் இருக்கார்ல, ஜிமின் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் ஜங்குக் அப்புறம் சுகா 3 பேர்த்தோடையும் வந்து பார்க்கில் போய் அவங்க என்ன பண்ணுவாங்க, சும்மா வந்து அங்கே இருக்க பொண்ணுங்க எல்லாத்தையும் வந்து சைட் அடிச்சுட்டு இருக்கானுங்க 3 பேரும். ஸோ அப்படியே அவங்க 3 பேரும் அடிச்சிட்டுருக்கப்ப அதே இடத்துக்கு யார் வராங்கன்னா ரியா வராங்க. ஸோ சுகா அப்புறம் வந்து ஜங்குக் 2 பேருமே வந்து பாத்தியா மச்சான், உன்னை ஃபாலோ பண்ணிட்டு அவள் எங்கே வரைக்கும் வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் வந்து ஜிமின் கிட்ட சொல்கிறாங்க. ஜிமின் வந்து அவர் வந்து பறந்துக்கிட்டு இருக்கார் இவர் சொல்கிறப்ப. காரணம், எப்பயுமே வந்து ஜிமின் இவங்க 3 பேர் தான் போய் பொண்ணுங்களை எல்லாத்தையும் வந்து சைட் அடிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ இப்போ என்ன தேடி ஒரு பொண்ணு வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினுக்கு வந்து சந்தோஷம் தாங்க முடியல. விட்டு அவர் வந்து பறந்து போயிடுவார் போல், அந்தளவுக்கு சந்தோஷத்தில் இருக்கார். ஸோ இப்போ ரியா வேறு அப்படியே பக்கத்தில் வராங்களா. சுகாவும் அப்புறம் வந்து ஜங்குக்கும் வந்து டே மச்சான், அவள் வந்து உங்ககிட்ட தான் பேச வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கிட்ட அப்படியே சொல்லிகிட்ருக்காங்க. ஜிமினும் வந்து டே கண்டுக்காத மாதிரி இருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் அப்படியே கண்டுக்காத மாதிரியே இருக்காங்க. ஸோ ரியாவும் அப்படியே ஜிமின் பக்கத்தில் போகிறாங்க. போய் ஃப்ரீயா அப்படின்னு சொல்லி ஜிமின் கிட்ட வந்து கேட்டுட்ருக்காங்க. ஸோ ஜிமின் வந்து அவன்
தான் பயப்புள்ள வந்து ஒரு பொண்ணு நம்மக்கிட்ட வந்து வாலண்டியராக வந்து பேச வரா, நம்மளை வேற ஃபாலோ பண்ணுறா அப்படின்னு ஆல்ரெடி அவர் ஒரு சந்தோஷத்தில் இருக்கார். அவர் வந்து ஓகேவே நான் எப்பயுமே வந்து சண்டேலாம் ஃப்ரீ தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினும் வந்து அப்படியே வந்து ரியா கிட்ட சொல்கிறாங்க. ஸோ அப்படியா, சரி சரி, அப்போ வந்து மார்னிங் வந்து கொஞ்சம் 8 o'clock கட்ட வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு ரியாவும் சொல்கிறாங்க. ஸோ ஜிமினு வந்து கண்டிப்பாக வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து சிரிச்சுக்கிட்டே வந்து சொல்லிடுறாரு. ஸோ சுகா அப்புறம் ஜங்குக்கும் நீ நடத்த மச்சான் உனக்கு வந்து வாழ்வு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் சொல்லிட்டு இருக்காங்க. டே கண்ணு வைக்காதீங்கடா, இப்போ தானடா வந்து ஒரு பொண்ணு வந்து என்கிட்ட வந்து வெளியே போகலாமான்னு சொல்லி கேட்டிருக்குது, அதுக்குள்ளே ஏன்டா உங்களுக்கு நான் வந்து நல்லா இருக்கிறது பொறுக்கலையா அப்படின்னு சொல்லி ஜிமினு வந்து கேட்டிருக்காங்க. அப்படிலாம் இல்லை மச்சான், நீ ஹாப்பினா நாங்கள் 2 பேரும் ஹாப்பி தான் அப்படின்னு சொல்லிட்டு சுகாவும் ஜங்குக்கும் வந்து ஜிமின் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் வேறு உங்கள்கிட்ட கேட்டதுக்கு நீங்களும் வந்து ஓகே சொல்லிட்டீங்களா? ஸோ அதுக்கப்புறம் 2 பேரும் வீட்டுக்கு வேறு ரொம்ப சந்தோஷத்தில் வரீங்க. இந்த பக்கம் ஜிமின் வந்து நம்மளையும் வந்து ஒரு பொண்ணெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கு, அதுக்கப்புறம் வந்து வெளியே போகலான்னு சொல்லி கூப்பிட்ருக்கு அப்படின்னு சொல்லி அவர் வேறு அப்படியே வந்து ரொம்ப ஹாப்பியில் வந்திருக்காரு. நீங்களும் வந்து சான் வந்து எங்கிட்ட வந்து பேசிட்டான், அது மட்டும் இல்லாமல் என்னை வேறு நாளைக்கு வந்து கூப்பிட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப ஹாப்பியில் இருக்கீங்க. அப்படியே வந்து உள்ளுக்குள்ளே வந்து பட்டர்ஃப்ளைஸ்லாம் அப்படியே போகுது. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க. ஸோ அப்படியே வந்து வீட்டுக்கு வரீங்க. வீட்டுக்கு ரொம்ப சந்தோஷத்தில் அப்படியே 2 பேரும் வரீங்க. ஸோ வீட்டுக்கு வந்ததும் வந்து உங்களுடைய அம்மாவும் அப்புறம் வந்து ஜிமினுடைய அம்மா இருப்பாங்களா, 2 பேரும் வந்து நீங்கள் என்னடா 2 பேரும் ரொம்ப சந்தோஷத்தில் வந்திருக்கீங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் 2 பேரும் அப்படியே வந்து சிரிச்சுக்கிட்டே போயிடுறீங்க. ஆனால் இப்போ உங்கள் 2 பேத்துக்கும் தெரியாது நீங்களும் நாளைக்கு வெளியே போகிறீங்க, ஜிமினும் நாளைக்கு வெளியே போகிறாங்கன்னு உங்களுக்கும் தெரியாது, அதே மாதிரி ஜிமினுக்கும் தெரியாது. ஸோ ஜிமினு வந்து ரூமுக்கு போயிட்டாரு, இந்த பக்கம் நீங்களும் வந்து ரூமுக்கு போயிட்டீங்க. நைட்டு நல்லா அப்படியே வந்து சாப்பிட்டு அதுக்கப்புறம் என்னப்பா நைட்டெல்லாம் வந்து தூக்கமே வரல, நாளைக்கு என்ன ஆக போதோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. நாளைக்கு வந்து சான் ஒருவேளை எனக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருக்கானோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இந்த பக்கம் ஜிமின் வந்து ஒருவேளை நாளைக்கு வந்து ரியா என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணா நான் வந்து என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லி ஜிமினு வந்து அவர் வந்து அப்படியே வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ அப்படியே வந்து 2 பேரும் மாற்றி யோசிச்சுக்கிட்டு அப்படியே தூங்கிடுங்க. காலையில் எந்திரிச்சதும் யூஸ்வலாக வந்து உங்களுக்கு காஃபி போட்டுட்டு கொண்டு வரது யார்? ஜிமினோடைய அம்மா. ஸோ அதெல்லாம் அவங்களும் வழக்கம் போல் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா காஃபியெல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே வராங்க. வந்து பார்த்தா நீங்கள் பெட்டில் இல்லை, நீங்கள் ஆல்ரெடி வந்து குளிக்க போயிட்டீங்க. என்னடா இவ அதிசயமாக வந்து எப்பயுமே லேட்டாக தூங்குவா, அது மட்டும் இல்லாமல் சண்டேனா வந்து எந்திரிக்கவே மாட்டாங்க, எந்திரிக்கிறதே வந்து கரெக்டாக 12 மணிக்கு தான். ஸோ அப்படி இருக்கப்போ இவ்வளோ சீக்கிரமாக உட்காந்து குளிக்க போயிருக்காளேன்னு சொல்லிட்டு ஜிமினுடைய அம்மாவுக்கு என்ன ஆச்சு இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு காஃபியை வச்சுட்டு அப்படியே வந்து அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க. ஸோ நீங்களும் நல்லா குளிச்சுட்டு எந்த ட்ரெஸ் போடுறது அப்படின்னு சொல்லிட்டு கபோர்ட் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணுறீங்க. நிறையா ட்ரெஸ் இருக்குது, இதை போடுறது அதை போடுறோன்னு ஒவ்வொன்றா வந்து போட்டு பார்க்குறீங்க. இல்லை இது வேண்டாம், நம்ம வந்து இந்த ட்ரெஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ட்ரெஸ்ஸாக அப்படியே வந்து ட்ரையல் நிறையா வந்து அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ ஃபைனலாக வந்து ஒரு எல்லோ கலர் ஓகேவா. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு முட்டிக்கு மேலே எல்லோ கலரில் பார்க்கவே ரொம்ப ப்ரிட்டியான டாப். ஸோ அந்த டாப் அப்படியே வந்து போட்டிருக்கீங்க. அதுக்கப்புறம் வந்து மேக்கப்லாம் வந்து போடுறீங்க. யூஸ்வலாகவே நீங்கள் வந்து ஒரு செஞ்சு வச்ச சரண் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ இன்னும் கொஞ்சம் மேக்கப் போட்டால் விட்டா வந்து இருக்கிற பசங்க எல்லாம் உங்களை பார்த்தாலே வந்து கடத்திட்டு போயிடுவாங்களாட்ருக்கு, அந்த அளவுக்கு சும்மா அப்படியே அழகாக வந்து மேக்கப்லாம் போட்டுட்ருக்கீங்க. இந்த பக்கம் வாங்க நம்ம தலைவரை பார்க்கலாம். ஸோ அவரும் வந்து அப்படியே காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சு அவரும் வந்து குளிக்க போயிட்டார். ஸோ குளிக்க போயிட்டு அவரும் அதே மாதிரி தான் என்ன ஷர்ட்டு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஷர்ட்டும் அவர் படி திரிட்டு இருக்காரு. அவர் எப்பயுமே வந்து அவரோட ரூமை சுத்தமாகவே வச்சுக்க மாட்டார், எல்லாம் அங்கேயும் இங்கேயும் தான் போட்டு வச்சுருப்பாரு. அதெல்லாம் எடுத்து வைக்கிறது பாவம் ஜிமினுடைய அம்மா வேலை தான். ஸோ அந்த மாதிரிலாம் அவர் போட்டிருப்பாரா, அவர் வந்து அந்த மாதிரிலாம் இருக்கிற இடத்துலேருந்து ஒரு துணி அப்படியே எடுக்கிறாரு. ஸோ அவரும் வந்து ஒயிட் ஷர்ட் ஓகேவா, அவர் வந்து ஒயிட் ஷர்ட் போட்டிருக்காரு. ஸோ போட்டுட்டு அவரும் அப்படியே இங்கேருந்து வெளியே வராரு, நீங்களும் வெளியே வரீங்க. அட் டைமில் 2 பேரும் அப்படி டோர் ஓப்பன் பண்ணி அப்படியே வெளியே வரீங்க. என்னடா இது திடீர்னு இன்றைக்கி வந்து ரெடியாக இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வேறு உங்களை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நீங்களும் வந்து என்ன இவன் சண்டே ஆனால் எருமை மாடு 12 மணி வரைக்கும் தூங்கிட்டுருக்கோம், இப்போ என்னமோ சீக்கிரமாக ரெடி ஆகிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து அப்படியே ஜிமினை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. சரி அவனோட வேலையை அவன் பார்த்துக்கிட்டோம், நாம் வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து அப்படியே போகிறீங்க. ஸோ ஜிமினும் வந்து அப்படியே போகிறாரு. ஸோ காலையில் அங்கே தான் வந்து மார்னிங் சாப்பாடு சொல்லிடுறேன், உங்களுடைய அம்மாவும் கம்பல் பண்ணுறாங்க, இந்த பக்கம் வந்து ஜிமினுடைய அம்மாவும் கம்பல் பண்ணுறாங்க. நீங்களும் அப்படி என்னமோ வந்து ஸ்கூலுக்கு டைம் ஆனால் வந்து ஃபாஸ்ட்டாக போவாங்களா, அந்த மாதிரி என்னமோ அறக்க பறக்க அப்படியே சாப்பிட்றீங்க. ஜிமினுடைய அம்மாவுக்கும் உங்களுடைய அம்மாவுக்கும் ஒன்றும் புரியல, என்ன ஆச்சு இவங்க 2 பேத்துக்கு ஏதோ மூளை கிளம்பி போயிடுச்சா, சண்டே ஆனால் வந்து எழுப்புனா கூட எந்திரிக்க மாட்டாங்க, அம்மா இன்னும் கொஞ்சம் தூங்குறேன்னு சொல்லிட்டு 12 மணிக்கு தான் வந்து தூங்கியே எந்திரிப்பாங்க.
அப்படிப்பட்டவங்க திடீர்னு வந்து சண்டேயில் நேரமாக எந்திரிச்சு குளிச்சு ரெடியெலாம் இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா உங்கள்கிட்ட கேட்குறாங்க, அடியே எங்கடி போகிற, எதுக்கு இவ்வளோ சீக்கிரமாக வந்து இப்படியெல்லாம் மேக்கப் போட்டு கிளம்பிட்ட அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா வந்து கேட்டுட்ருக்காங்க. அதுக்கு நீங்கள், அம்மா போகிறப்பே வந்து எங்கே போகிறேன்னு கேட்காதம்மா, போகிறக்கு அப்புறம் வந்து உருப்பிடாமல் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து உங்கள் அம்மா கிட்ட சொல்லிட்டுருக்கீங்க. நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸுலாம் நாங்கள் சேர்ந்து கொஞ்சம் இன்றைக்கி வெளியே போகலான் இருக்கோம். ஸோ நாங்கள் இந்த சண்டே வந்து ஃப்ரெண்ட்ஸோடு வந்து என்ஜாய் பண்ணலான் இருக்கோம். நானே வந்து சொல்லான்ட்டு தான் இருந்தேன், அதுக்குள்ளே ஏமா இப்படியெல்லாம் கேட்டுட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து உங்கள் அம்மா கிட்ட சொல்லிட்டுருக்கீங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்கள் அத்தையும் வந்து சிரடா வந்து கோப்படாத கூல் அம்மா வந்து சும்மா தான் உங்ககிட்ட கேட்டாங்க, ஏன் வந்து இவ்வளோ சீக்கிரம் ரெடி ஆகிட்டிங்களா, அதனால தான் வந்து கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட அம்மாவும் வந்து அப்படியே உங்கள்கிட்ட சொல்லிகிட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் ஜிமினு வந்து இவன் வந்து ஃப்ரெண்ட்ஸோட போகிறாளா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினு வந்து அப்படியே வந்து சாப்பிட்ருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் நீங்களும் வந்து சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர்த்துட்டு சொல்லிட்டு அப்படியே வந்து போயிடுறீங்க நீங்களும். சரிடா, அவள் வந்து ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போகிறா, நீ என்னடா எவ்வளோ சீக்கிரமாக வந்து ரெடி ஆகியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட அம்மா வந்து ஜிமின்கிட்ட கேட்டுட்ருக்காங்க. அதுக்கு ஜிமினும், அவளே வந்து அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க போகிறப்ப நான் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போகக்கூடாதா, அப்படிலாம் இல்லைடா, நீங்கள் எப்பயுமே வந்து வெளியே தானே சுற்றிட்டு இருப்ப, இன்றைக்கி எதுக்கு சண்டே ஆனால் போகிற அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட அம்மாவும் கேட்டுட்ருக்காங்க. இல்லைம்மா, இன்றைக்கி நாங்கள்லாம் வந்து சும்மா வந்து வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லி நாங்களும் வந்து பிளான் போட்டிருந்தோம், ஸோ வெளியே போகிறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினும் வந்து சொல்லிட்டுருக்காரு. அதுக்கப்புறம் வந்து ஜெமினுக்கு தான் யார் சப்போர்ட் பண்ணுவா, உங்கள் அம்மா சப்போர்ட் பண்ணுவாங்களாச்சே, விடுங்க, அதான் வந்து அவளே வந்து வெளியே போகிறா, இப்போ பையன் வந்து வெளியே போகிறதுல என்ன தப்பு இருக்குது, போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாவும் வந்து அப்படியே சொல்லிகிட்ருக்காங்க. அதுக்கு ஜிமினோட அம்மாவும் சரிடா போயிட்டு சீக்கிரவா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின்ட்டையும் சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு ஜிமினும் வந்து பைக் எடுத்துகிட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறாரு. இந்த பக்கம் நீங்களும் போயிட்டீங்க. ஸோ நீங்களும் வந்து பஸ்ஸில் ஏறி எங்கே போகிறீங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறீங்க, ஓகேவா. ஸோ அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து ஸ்டாண்ட் தான் வந்து வர சொல்லியிருப்பாரு. ஸோ அந்த இடத்துக்கு போகிறீங்க. ஸோ நீங்கள் வந்து போகிறப்போ அங்கே ஆல்ரெடியே வந்து நீங்களே ரொம்ப சீக்கிரமாக தான் போகிறீங்க, சொன்ன டைமுக்கு முன்னாடியே போகிறீங்க. பட் ஆனால் உங்களை விட ஆர்வத்தில் வந்து சாண்ட் இருக்கார். ஸோ அவர் வந்து அதுக்கு முன்னாடியே வந்து அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் என்ன, நீங்களும் அப்படியே வந்து போய் அந்த ரெஸ்டாரண்ட்டில் உட்காரிங்க. ஸோ அவரும் அப்படியே உட்காந்துட்ருக்காரு. ஸோ சாண்டும் வந்து நிறையா டிஷ்லாம் வந்து அப்படியே அவர் வந்து ஆர்டர்லாம் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு கேக் ஆர்டர் பண்ணியிருக்காரு. அந்த கேக் வந்து பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா ஹார்ட் இன் ஷேப்பு போட்டு கேக் இருக்குது. டு மை லவ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேக்கில் வந்து எழுதியிருக்கு. ஸோ அதை வந்து நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. ஸோ பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷம் தாங்க முடியல. ஸோ அதுக்கப்புறம் வந்து கேக் அப்படியே இருக்குதா. ஸோ இங்கே கேக்கை பார்த்து வந்து அந்த டு லவ் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷம். அதை பார்த்துட்டு நீங்கள் என்ன ரியாக்ஷன் தரப்போகிறீங்க அப்படிங்கிறதுக்காக தான் மெயினாக அவர் வந்து அந்த டு லவ் அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டே கேக்கில் போட்டுறாரு. ஏன்னா அதுக்கப்புறம் நீங்கள் எதுவுமே சொல்லலைன்னா அவர் வந்து அவருடைய லவ்வை சொல்லலாம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து பிளான் பண்ணிட்டு இருந்திருக்காரு, ஓகேவா. ஸோ நீங்களும் அந்த கேக்கை பார்த்துட்டு இந்த கேக் ரொம்பவே அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சான் கிட்டே சொல்லிட்டுருக்கீங்க. நான் உனக்காகவே வந்து ஸ்பெஷலாக ஆர்டர் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சான்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த 2 ஹாட்டின் இருக்கா, அந்த 2 ஹாட்டினில் ஒரு ஹாஃப் அப்படியே கட் பண்ணுறீங்க. கட் பண்ணி நீங்கள் கொஞ்சம் சாப்பிட்றீங்க, அந்த பக்கம் வந்து சான் சாப்பிட்றாரு. ஸோ அப்படியே வந்து 2 பேரும் சாப்பிட்ருக்கீங்க. சரிடா இதெல்லாம் ஓகே, நீ வந்து எப்போ சொல்ல போகிற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து உள்ளுக்குள்ளேயே வந்து அப்படியே வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இந்த பக்கம் சானு, பேசாமல் நம்ம இப்போவே சொல்லிடலாமா, அவள் வந்து என்ன சொல்ல போகிறாளோ அப்படின்னு சொல்லிட்டு சானும் வந்து அவர் மனசுக்குள்ளே வந்து அவர் வந்து நினச்சிக்கிட்டு இருக்காரு. சரி நீங்களாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இன்னொரு பக்கம் தலைவர் வேற போயிருக்காருல்ல, அவங்க வந்து ஒரு காஃபி ஷாப்பில் வந்து மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரியா சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால் வந்து பைபிளில் ஜிமினும் வந்து சீக்கிரமாக அப்படியே வந்து போயிருக்காரு. ஆனால் ரியா அதுக்கு முன்னாடியே வந்து ரெடியெல்லாம் பண்ணி ஸோ அவங்களும் வந்து காஃபி ஷாப்புக்கு முன்னாடியே வந்திருக்காங்க. ஸோ ஜிமினு வந்து போகிறதுக்கு முன்னாடி பைக்கில் வந்து அவருடைய கண்ணாடி முன்னாடியெல்லாம் வந்து அவரோட தலையெல்லாம் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கா நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி நல்லா வந்து ஒதுக்கிக்கிறாரு. ஒதுக்கிட்டு சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு வந்து உள்ளே போகிறாரு. உள்ளே போனால் ஆல்ரெடி வந்து ரியா உட்காந்துருக்காங்க. ஜிமினா வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை பார்த்து ரியா அப்படியே சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஜிமினு வந்து நமக்கு முன்னாடி புள்ள சீக்கிரம் வந்துருச்சு போலையே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோ வந்து அப்படியே நினச்சிக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன, அவங்க 2 பேரும் அப்படியே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்களுக்கு தேவையான விஷயம் எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணுறாங்க. அப்போ ரியா தான் வந்து எல்லா விஷயத்தையும் ஆர்டர் பண்ணியிருப்பாங்க, அதில் காஃபி. ஸோ அந்த காஃபிலே வந்து ஹார்டின் ஷேப்பெல்லாம் போட்டு எல்லாம் வருது, எல்லாம் போட்டது எல்லாத்துக்கும் ஹார்டின் போட்டு இருக்குது. ஸோ அதுக்கு வந்து ஜிமின் வந்து பார்த்துக்கிட்டு என்னடா பைபிளில் வந்து ரொம்ப ஆர்வமாக இருப்ப போல் என் மேலே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து அப்படியே நினச்சிக்கிட்டு இருக்காரு. கொடுக்குற எல்லா டிஷ்லையும் ஹார்டின் போட்டிருக்கே அப்படின்னு சொல்லி அவர் அதையவே பார்த்துக்கிட்டு இருக்காரு. ரியா வந்து இதை பார்த்துட்டு ஜிமின் என்ன சொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு ரியாவும் வந்து அப்படியே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க.
ஜெமின் வந்து அதை பார்த்துட்டு குடிக்கவே இல்லை. ஏன் உனக்கு பிடிக்காதா அப்படின்னு சொல்லிட்டு ரியாவும் கேட்டுட்ருக்காங்க. அப்படிலாம் இல்லை, நீ வந்து ஆசையாக வந்து ஹார்ட்டின்லாம் போட்டு ஆர்டர் பண்ணியிருக்கியா, அந்த ஹார்ட்டை உடைக்கிறதுக்கு எனக்கு மனசே வரல அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினு வந்து நல்லா அப்படியே ஐஸ் வைக்கிறாரு. ரியாவும் ஆல்ரெடி அப்படியே உருகிட்டாங்க. இல்லை நான் வந்து எல்லாம் உனக்காக தான் ஆர்டர் பண்ணேன், நீ வந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ரியாவும் சொல்கிறாங்க. ஜிமினுக்கு சொல்லவா வேணும், அவர் வந்து எப்படிப்பட்ட ஒரு ப்ளே பாய்னு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. ஸோ அதனால் வந்து அவர் பேசினாலே வந்து நிறைய பொண்ணுங்க அப்படியே கீழே விழுந்துருவாங்க. அந்தளவுக்கு அவர் வந்து பேச்சிலேயே வந்து அவர் மயக்கிடுவார்னே சொல்லலாம். பேச்சுறங்கிறத விட அவரோட பார்வையில் மயக்கிடுவார் இன்னும் சொல்லலாம். ஸோ இப்படி வந்து இந்த பக்கம் போயிட்டுருக்கா. ஸோ நீங்களும் வந்து இன்னும் வந்து என்னென்னா லவ்வை வந்து அவர் வந்து சொல்லவே இல்லை. ஸோ சேனல் சொல்லவே இல்லையா. சரி சாப்பிட்டு முடிச்சாச்சு, நெக்ஸ்ட்டு நம்ம எங்கே போகலான்னா படம் பார்க்குறதுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு சேனல் வந்து கேட்குறாரு. போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து சொல்லிகிட்ருக்கீங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன, அவர் வந்து ஆக்சுவலாக வந்து பைக்கில் வந்திருப்பார், நீங்கள் வந்து பஸ்ஸில் தான் போயிருக்கீங்கள. ஸோ அவர் வந்து நம்ம பைக்லேயே போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு சேனல் வந்து சொல்கிறாரு. ஸோ நீங்களும் வந்து சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து பைக்கில் அப்படியே ஏறி உட்காடுறீங்க. சான் வந்து க்ரிப்பாக எல்லாம் என்னை பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சான் சொல்கிறாரு. இல்லை நான் வந்து பைக்கவே பிடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து அப்படியே பைக்கை பிடிச்சிக்கிட்டே வந்து அப்படியே போயிட்டுருக்கீங்க. ஸோ நீங்களும் சான் அப்படியே பைக்கில் வந்து படம் பார்க்குறதுக்காக வந்து அப்படியே போயிருக்கீங்க. ஸோ அந்த படத்தில் வந்து சில்லுன்னு ஒரு காதல் படம் பார்க்குறதுக்காக போயிருக்கீங்க, ஓகேவா. ஸோ அந்த படத்துக்கு உள்ளே போயிட்டீங்க. தேட்டரில் வந்து டிக்கெட்லாம் ஆல்ரெடி வந்து சான் வந்து வாங்கியிருப்பார். ஸோ அவர் வந்து நீங்களும் அவரும் வந்து கரெக்டாக வந்து உள்ளே போய் ஓகே அங்கே உட்காந்து படம் பார்க்குறதுக்காக வந்து போகிறீங்க. ஸோ அதுக்கப்புறம் தேட்ரு போனோன்னா வந்து நிறையா பாப்கார்ன்ஸ்லாம் வாங்குவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி வந்து எல்லாம் அப்படியே வந்து வாங்குறதுக்காக நீங்களும் சானும் வந்து அப்படியே வந்து ஸ்நாக்ஸ்லாம் வாங்குவோம்ல, போய் சும்மா உட்காந்து படம் பார்த்துட்ருக்க முடியும். ஸோ அதில் வந்து ஸ்நாக்ஸ்லாம் அப்படியே வாங்குறதுக்காக போயிட்டுருக்கீங்க. கரெக்டாக அதே படத்துக்கு அதே இடத்துக்கு யார் வராங்கன்னா, இந்த பக்கம் சானும் நீங்களும் இருக்கீங்களா, அதே இடத்துக்கு யார் வராங்கன்னா ஜிமினும் ரியாவும் வராங்க. நீங்கள் வேறு ஜிமினை பார்த்த உடனே வந்து அப்படியே வந்து போய் மறைஞ்சிக்கிறீங்க. சானுக்கு ஒன்றும் புரியல, என்னடா அவள் திடீர்னு போய் மறைஞ்சிக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு யார் வருது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கரெக்டாக ஜிமினும் ரியாவும் வந்துட்டுருக்காங்க. ஸோ சானு போய் அப்படியே வந்து ஒழிஞ்சிக்கிட்டு வந்து உங்கள்கிட்ட கேட்டுட்ருக்காரு, ஏன் நீ வந்து இப்படி பயப்படுற, அவன் என்ன பண்ணிட போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு சான் வந்து அப்படியே உங்கள்கிட்ட கேட்டுட்ருக்காங்க. நீங்கள் வந்து இல்லை தெரிஞ்சதுன்னா வந்து வீட்டில் நல்லா போட்டு கொடுத்துருவான், எங்கள் வீட்டில் வந்து இவனால தான் எனக்கு எப்போ பார்த்தாலும் சண்டை வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து அப்படியே சான் கிட்ட சொல்லிகிட்ருக்கீங்க. இந்த பக்கம் எப்படி நீங்கள் பார்த்தீங்களோ அதே மாதிரி ஜிமினும் வந்து உங்களை பார்த்துருப்பாங்க. ஸோ அவர் வேறு போய் ஒளிஞ்சிக்கிறாரு. அரியா வந்து ஏன் என்னாச்சு, எதுக்கு போய் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கிட்ட வந்து அப்படியே வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒன்றும் இல்லை, அங்கே பார்த்தியா அவள் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை சொல்கிறாங்க. அவள் வந்து வீட்டில் நல்லா போட்டு கொடுத்துருவா, ஆல்ரெடி எங்கள் வீட்டில் செம்மையான திட்டுவாங்க இவனால், இதெல்லாம் போட்டு கொடுத்தானா அவளைந்தான் எங்கள் வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினும் சொல்லிட்டுருக்காரு. அதுக்கு ரியா அவளுக்கெல்லாம் எதுக்கு வந்து பயப்படுற அப்படின்னு சொல்லி அவளாம் வந்து இது சொல்ல மாட்டா, அவளே பாரு ஆல்ரெடி வந்து சானோட சுற்றிக்கிட்டு இருக்கா, அப்புறம் எப்படி அவள் வந்து போட்டு கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரியாவும் சொல்கிறாங்க. அதுவும் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினு வந்து அப்படியே வராரு. ஸோ அப்படியே வந்துக்கிட்டு இருந்தாலும் வந்து அவள் கண்ணில் படாமலே இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து அப்படியே ரியா கிட்ட சொல்லிட்டுருக்காங்க. ரியாவும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. இந்த பக்கம் நீங்களும் வந்து பரவாயில்ல, இருந்தாலும் வந்து ஜிமின் கண்ணில் படாத மாதிரியே இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சான் கிட்ட சொல்லிட்டுருக்கீங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன பாப்கார்ன்லாம் அப்படியே வாங்கிட்டு நீங்கள் போய் அப்படியே படத்தில் அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. அப்படியே சான் வேறு அப்படியே பக்கத்தில் உட்காந்துருக்காரா. ஸோ அப்படியே படத்தை பார்த்துக்கிட்டு அவரை பார்த்துக்கிட்டே அப்படியே இருக்கீங்க. இந்த பக்கம் சானு வந்து உங்களை பார்த்துக்கிட்டே தான் இருக்கார். படத்தை அவரை பார்க்க வரவே இல்லையே, உங்களை தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஸோ நீங்களும் ஒரு வர அதில் வர காமெடியெல்லாம் பார்த்து அப்படியே சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் பார்த்து ஒருத்தருக்கு வந்து அங்கே வயிறு சமைய எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. அது யாருன்னா ஜிமின் தான். ஜிமின் வந்து அப்படியே அவரும் ரியாவோட உட்காந்துட்ருக்காரா. ஜிமினுக்கு என்ன ஒரு ஆச்சரியன்னா, எப்போ பார்த்தாலும் வீட்டுக்கு வந்து ராட்சசி மாதிரி கத்திக்கிட்டு இருப்பா, ஆனால் அங்கே பாரு எப்படி வந்து சிரித்து பேசிக்கிட்டு இருக்கான் அவன் கூட அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து அப்படியே நமக்கிட்ட மட்டும்தான் இப்போ பார்த்தாலும் எரிஞ்செறிஞ்சு விழுந்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து அப்படி உங்களை பார்த்தே அப்படியே வந்து அவர் பாட்டுக்கு நினச்சிக்கிட்டு இருக்காரு. ரியா வேறு ஜிமினை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஆனால் ஜிமினோடைய ஃபுல் கான்சன்ட்ரேஷன் எல்லாமே நீங்களும் அப்புறம் வந்து சானி என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. ரியாவுக்கு ஆல்ரெடி கடுப்பு. அதுக்கப்புறம் வந்து என்ன அங்கே பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரியாவை கேட்டுட்ருக்காங்க. ஒன்றும் இல்லை அவங்க ஏது நம்மளை பார்த்துட போகிறாங்களோ அப்படின்னு சொல்லி நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிமின் வந்து மழுப்புறாரு. அதுக்கப்புறம் படமும் நல்லா பார்த்தாச்சு.
ஸோ கரெக்டாக வந்து படமெல்லாம் பார்த்து முடிச்சு எல்லோரும் ஒவ்வொருத்தர வந்துக்கிட்டுருப்ப ஸோ எப்படியும் வந்து மறைஞ்சு வந்தாலும் கடைசியில் 2 பேருமே வந்து பார்த்துக்கிறீங்க. ஸோ இந்த பக்கம் சானும் நீங்களும் இருக்கீங்க, இன்னொரு பக்கம் வந்து ரியாவும் ஜிமின் இருக்காங்க. ஸோ ஃபைனலாக வந்து உங்கள் 4 பேரும் ஒதுக்கு வந்து இப்போ தெரிஞ்சிருச்சு. ஜிமின் வந்து அடியே நீ வந்து சானை வந்து இப்போ வந்து லவ் பண்ணிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து இன்னும் ஒன்றுமே தெரியாத மாதிரி கேட்குறாரு. ஆனால் அவர் தான் வந்து சான்கிட்டேயே சொல்லியிருப்பார், நீங்கள் வந்து டியூஷனுக்கு வந்து வரீங்களா இல்லையான்னு சொல்லி சான்கிட்டேயே வந்து ஜிமின் தான் சொல்லியிருப்பார். ஆனால் வந்து ஒன்றுமே தெரியாத மாதிரி அவர் பாட்டுக்கு வந்து அப்படியே கேட்டுட்ருக்காரு. நீ மட்டும் என்ன, நீ வந்து ரியாவோட தானே வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து ஜிமின் கிட்ட அப்படியே சொல்லிட்டு இருக்கீங்க. சரி யாரும் வந்து சண்டை போட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சான் வந்து பஞ்சாயத்துக்கு வராரு. யாரும் சண்டை போட வேணாம், நீயும் வந்து வீட்டில் சொல்லாத, அதே மாதிரி அவளும் வந்து வீட்டில் சொல்ல மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு சான் சொல்கிறாரு. இது டீலிங் நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினும் சொல்லிடுறாங்க, நீங்களும் சொல்லிடுறீங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து சரி நம்ம வந்து நாளைக்கு மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வந்து கிளம்பி போயிடுறீங்க. ஸோ இப்படி தான் வந்து லவ்வை வந்து சொல்லாமலேயே சானும் நீங்களும் வந்து அப்படியே வந்து லவ் பண்ணிகிட்ருக்கீங்க. இன்னொரு பக்கம் ஜிமின் ரியா அவங்களும் வந்து அப்படியே வந்து லவ் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ ஜிமின் வந்து ரியாவை பிடிக்கும் தான், பட் ஆனால் வந்து உங்கள் மேலே இது வச்சுருக்கிறது அவருக்கு லவ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அவருக்கு இன்னும் வந்து அவர் ரியலைஸ் பண்ணல. ஏன்னா சின்ன வயசுலேருந்தே அவர் வந்து உங்கள் கூட தான் இருந்திருக்காரு. ஸோ உங்கள் கூட செம்மையாக சண்டை போட்டுக்கிட்டே நீங்கள் 2 பேர் இருப்பீங்க. ஸோ அதனால் ஜிமினுக்கு உங்கள் மேலே வச்சுருக்கிறதுக்கு பேர் லவ் அப்படிங்கிறது வந்து இன்னும் அவருக்கு புரியல. ஓகேவா? ஸோ அப்படியே வந்து 2 பேரும் வந்து அப்படியே வீட்டுக்கு வந்துட்டீங்க. ஸோ வீட்டுக்கு அப்படியே என்ட்ரன்ஸ் வரப்பே வந்து நீயும் வந்து அம்மாட்ட சொல்லிட்டாத, நானும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அப்படியே ஜிமின் கிட்ட வந்து டீலிங்லாம் பேசிக்கிறீங்க. சரி கவலைப்படாத, நானும் வந்து சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினும் வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, வீட்டுக்கு போன உடனே வந்து சான்கிட்டேருந்து உங்கள்கிட்ட கால் வருது, வீட்டுக்கு கரெக்டாக போயிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு சானை வந்து கேட்டுட்ருக்காங்க. இந்த பக்கம் ஜிமினும் வந்து ஜிமின்கிட்டையும் வந்து ரியா வந்து கால் பண்ணி கேட்டுட்ருக்காங்க, வீட்டுக்கு போயிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு. போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரியாக்கிட்டையும் வந்து ஜிமின் வந்து சொல்லிகிட்ருக்காங்க. ஆக்சுவலாக வந்து ஜிமினோட பைக்கில் தான் வந்து நீங்கள் வந்திருப்பீங்க. ஸோ அதனால் வந்து நான் வந்து அவங்க கூட தானே வந்தேன், ஸோ அதனால் வந்து சேஃபாக தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சான்கிட்ட நீங்கள் வந்து சொல்லிகிட்ருக்கீங்க. சாப்பிட்றதுக்காக வந்து எல்லோரும் வந்து அப்படியே வந்து கூப்பிட்டுருக்காங்க, சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கூப்பிட்றாங்க. நீங்கள் வந்து ஸோ நீங்கள் 2 பேருமே வந்து லைட் ஃபுட்டை தான் சாப்பிட்ருப்பீங்க. ஆனால் இருந்தாலும் வந்து வீட்டில் சாப்பிட கூப்பிட்டாங்கன்னா போய் தானே ஆகணும். ஸோ அதனால் நீங்களும் அப்புறம் ஜிமினும் வந்து அப்படியே வந்து கீழே போகிறீங்க. கீழே போனதும் என்னமோ வந்து சமைச்சு வச்சுட்டு கூப்பிட்டா பரவாயில்ல, சமைக்காமலே வந்து கூப்பிட்டுருக்காங்க. யாருன்னா ஜிமினுடைய அம்மாவும் அதுக்கப்புறம் உங்கள் அம்மாவும் கூப்பிட்டுருக்காங்க. ஏன்னா நீங்கள் 2 பேரும் வெளியே போயிட்டீங்களா, உங்கள் அப்பாவும் மாமாவும் வர ஆஃபீஸ் விஷயமாக வெளியே போயிட்டாங்க. ஸோ நாங்கள் 2 பேர் தானே இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சமைக்கவே இல்லை, ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டோம். ஸோ இப்போ நீங்கள் இப்போ தானே வந்திருக்கீங்க, ஸோ உங்களுக்கு ஏதாவது சொல்லுங்கள், நாங்கள் ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் 2 பேர்த்தோட அம்மாவும், அதாவது உங்கள் அம்மாவும் ஜிமினோட அம்மாவும் வந்து சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து உங்களுக்கு தேவையான ஃபுட்டெல்லாம் சொல்கிறீங்க. ஸோ அதை வந்து ஆர்டர் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் வந்து ஜிமின் வந்து அவருன்னு சொல்கிறாரு. அதுக்கு 2 பேரும் மறுபடியும் சண்டை போடுறீங்க. இல்லை நான் சொல்கிறதா ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் நீங்கள் சண்டை போடுறீங்க. ஜிமின் இல்லை நான் சொல்கிறதா ஆர்டர் பண்ணணும்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் சண்டை போட்டுட்ருக்காரு. ஸோ உங்கள் 2 பேர் அம்மாவும் வந்து எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருங்க, எப்போ தான் வந்து ஒரு மெச்சூரான பிள்ளையாட்ட நடந்துக்குவீங்களோ தெரியல அப்படின்னு சொல்லி ஜிமினுடைய அம்மாவும் அப்படியே உங்கள் அம்மாவும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் கவலைப்படாதீங்க, 2 பேர்த்துக்கும் வந்து ஆர்டர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர்த்துக்கும் அப்படியே வந்து ஆர்டர் பண்ணுறாங்க. ஆர்டர் பண்ணி அதுக்கப்புறம் அந்த ஃபுட்டும் வந்துருச்சு. ஸோ ஃபுட்டு வந்துடுச்சா, ஸோ ஃபுட்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து நல்லா சாப்பிட்ருக்கீங்க. இன்னும் ஆப்போசிட்டில் வந்து ஜிமின் உட்காந்து அப்படியே அவர் பட்டுக்கு சாப்பிட்ருக்காரு. 2 பேரும் வந்து சாப்பிட்றதுல கூட ஒரு போட்டி வச்ச மாதிரி அப்படியே வந்து நீங்கள் பட்டுக்கு சாப்பிட்ருக்கீங்க. அவரும் வந்து ஒரு பக்கம் அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே இருக்காரு. ஸோ நீங்கள் சாப்பிட்டுருக்கிறதுனால வந்து உங்களுடைய அம்மாவும் அவங்களோட அம்மாவும் போயிடுறாங்க. ஸோ அப்போ வந்து ஜிமின் வந்து கேட்குறாரு, ஆமாம் எப்போ பார்த்தாலும் வந்து வீட்டில் இருக்கப்போ வந்து என்கிட்ட வந்து சண்டை போட்டுக்கிட்டே இருப்பீல்ல, ஆனால் அங்கே மட்டும் பாரு சிரித்து பேசிக்கிட்டு இருக்க, அதுனா இதில் மட்டும் வந்து ஓர வஞ்சனா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து கேட்டுட்ருக்காரு. அதுக்கு நீங்கள் சான் வேறு நீ வேறு, சான் வந்து என்னோடய லவ்வரு, நீ இப்போ பார்த்தாலும் என்னை இரிட்டேட் பண்ணக்கூடிய ஒரு ஜீவன் நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை பார்த்து அப்படியே நீங்கள் சொல்லிட்டுருக்கீங்க. ஜிமின் வந்து இரு அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து சொல்லிட்டுருக்காங்க. இப்படியே பண்ணிட்டு இருந்தேன்னா வீட்டில் ஒன்று நான் போட்டு கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து சொல்கிறாரு. டேய் இப்போ தானடா வந்து டீலிங் பேசிட்டு தானே வந்தோம், இப்படியெல்லாம் பண்ணி வச்சுக்கோவேன், நான் மட்டும் சும்மா இருக்க மாட்டேன், நானும் வந்து போட்டு கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து அப்படியே சொல்லிட்டுருக்கீங்க. ஜிமின் வந்து அப்படிலாம் வந்து போட்டு கொடுத்துறாதடி அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து சொல்லிட்டுருக்காங்க. நீங்களும் வந்து அப்படின்னு சொல்லி அப்படியே வந்து கத்துறப்ப வந்து ஜிமின் வந்து அப்படியே உங்கள் காலிலே வந்து அடிச்சுட்டு இப்போ தான் நான் வந்து கூப்பிட சொல்ல மாட்டேன்னு சொன்னேன், அப்புறத்துக்கு மறுபடியும் கத்திட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து அப்படியே கேட்டுட்ருக்காரு. நீங்கள்
ஒன்றும் இல்லை, நான் வந்து அத்தைக்கிட்ட வந்து வேறு எதுவும் பேசுகிறக்கு அதுவும் கூப்பிட்டேன், நீ எதுக்கு தேவையில்லாம நடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின்கிட்ட நீங்கள் அப்படியே சொல்லிட்டுருக்கீங்க. ஆனால் ஆக்சுவலாக நீங்கள் வந்து ஜிமினை டீஸ் பண்ணுறக்கா தான் வந்து அத்தை அப்படின்னு சொல்லி அப்படியே வந்து கத்தியிருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் ஜிமினும் வந்து சரி இனிமேல் வந்து உனக்கும் ஒரு லவர் வந்தாச்சு, எனக்கும் வந்தாச்சு, இனிமேல் நீ வந்து இந்த மாமா பையன் வந்து நீ வந்து சொல்லவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினும் வந்து அப்படியே வந்து உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு நீங்கள் அப்படி தான் நான் கூப்பிடுவேன், நீ என்னோட மாமா பையன் தானே அப்படின்னு சொல்லிட்டு பேச்சில் வந்து மாமாவை கூப்பிட்டு நீ என்னோட மாமா பையன் தானே அப்படின்னு சொல்லிட்டு மாமாவை அழுத்தி பையனுக்கு அப்படியே சுருக்கி சொல்கிறீங்க. ஜிமினு உன்னை இப்போ தானே சொன்னேன், இனிமேல் வந்து அந்த மாதிரிலாம் வந்து கூப்பிடாத, ஆல்ரெடி நீ வந்து ஸ்கூல்ல எல்லாம் வந்து சின்ன வயசுலேருந்தே கூப்பிட்டுருக்க, எத்தனை பிரச்சனை வந்திருக்கு, ஆனால் இனிமேல் வந்து அந்த மாதிரிலாம் கூப்பிடாத, ஏன்னா இந்தமாரி நான் வந்து சிங்கிள் கிடையாது, நான் வந்து ஆல்ரெடி கமிட் ஆகிட்டேன், ஸோ அதனால் நீ அந்த மாதிரிலாம் கூப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு நீங்கள் போடாடே, நான் வந்து எனக்கு என்ன தோணுதோ அப்படி தான் கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து அப்படியே ஜிமிக்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு கூப்பிட்றாத டி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிம்மி வந்து அப்படியே டி போட்டு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு அப்படியே ஓடிடுறாரு. நீங்கள் வந்து டியா போடுற அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே ஓடுறீங்க. ஸோ பின்னாடியே போகிறப்ப அவர் வந்து தட்டை தூக்கிட்டே ஓடுறாரு, ஏன்னா சாப்பாடு இன்னும் மீதி இருக்குது. ஸோ அவர் சாப்பாடு தட்டை தூக்கிட்டே அவர் பாட்டுக்கு ஓடுறாரு. இன்னொரு பக்கம் நீங்களும் வந்து தட்டை தூக்கிட்டே அப்படியே ஓடுறீங்க. ஸோ ஜிம்மி வந்து அப்படியே வந்து டோர் அப்படியே வந்து லாக் பண்ணிக்கிறாரு உள்ளே போய். ஸோ நீங்களும் வந்து அப்படியே ஜிம்மின்ட்ட திட்டுறதுக்காக அப்படியே ஓடி போகிறீங்களா, ஓடி போய் அப்படியே வந்து வெளியே நின்றுட்டுருக்கீங்க. அப்படியே வந்து ஜிமினோட ரூமுக்கு வெளியே அப்படியே வந்து மறைஞ்சு நின்று அப்படியே நின்றுக்கிட்டு இருக்கீங்க. கரெக்டாக ஜிமின் வந்து அவள் போயிருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் என்ன பண்ணுறாருன்னா அப்படியே வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. கரெக்டாக நீங்கள் முன்னாடி வந்துடுறீங்க, அவர் கரெக்டாக ஓப்பன் பண்ணுறதுக்கும் நீங்கள் நிற்கிறது கரெக்டாக இருக்குது. அப்படியே ஜிமின் மேலே அப்படியே வந்து மோதி விழுந்துடுறீங்க. ஸோ விழுந்த உடனே வந்து ஜிமினோட ஹார்ட் வந்து டப்புன்னு அடிக்குது. அதே மாதிரி உங்களுக்கு வேறு உள்ளுக்குள்ளே வந்து ஏன்னா அவ்வளோ க்ளோஸ், கரெக்டாக அவர் மேலேயே அப்படியே விழுந்துட்டீங்க. பிளேட்டெல்லாம் அந்த பக்கம் வந்து கீழே அப்படியே விழுந்துருச்சு, நீங்கள் அப்படியே வந்து அவர் மேலே விழுந்துக்கிட்டீங்க. அதுவும் வந்து நீங்கள் சண்டே வெளியே போயிட்டு இருந்தீங்களா, ஸோ ட்ரெஸ்ஸும் வேறு கொஞ்சம் நைட் ட்ரெஸ் போட்டிருக்கீங்க. ஜிமினும் பயபுள்ள வந்து வெறும் பனியன் அந்த மாதிரி தான் வந்து அவர் வந்து ஷார்ட்ஸ் தான் போட்டிருக்காரு. அப்படியே 2 பேரும் அப்படியே வந்து ஒரு 10 செகண்ட்ஸ் அப்படியே வந்து ஐ கான்டாக்டில் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, கண்ணே சிமிட்டாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அப்படியே அந்த இடம்லாம் அப்படியே வந்து ஹீட்டு பறக்குதுன்னே சொல்லலாம், அந்த அளவுக்கு அப்படியே உங்களுக்கு வேத்து கொட்டுறது, ஜிமினுக்கு வேத்து கொட்டிகிட்டு இருக்கா. கரெக்டாக வந்து பிளேட்டெல்லாம் கீழே வந்துருச்சுன்னு சொல்லிட்டு உங்களுடைய அம்மாவும் ஜிம்னுடைய அம்மாவும் வந்து அங்கே என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர் அப்படியே வராங்க. 2 பேர்த்தோட வர சவுண்டு கேட்டு அப்படியே 2 பேர் அப்படியே எந்திரிச்சு நின்றுக்கிறீங்க. என்னாச்சு அப்படி பிளேட்டு அப்படின்னு கீழே விழுந்து கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லைம்மா, நான் வந்து சாப்பாடு வந்து இங்கே ரூமில் எடுத்து சாப்பிட்லான்னு சொல்ல வந்திருந்தேன், இவன் கம்பெனி இல்லாமல் இருந்தான், அதனால தான் வந்து 2 பேர் சண்டை போட்டு பிளேட்டு கீழே விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வந்து அப்படியே வந்து சமாளிச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்கள். ஜிமின் வந்து ஆமாம் இவ தான் கம்பெனி இருக்க மாட்டேங்கிற, இப்போ பார்த்தாலும் எங்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து சொல்கிறாரு. எத்தனை தடவை சொல்கிறது டி அவங்ககிட்ட சண்டை போட்டாத அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய அம்மா அப்படியே உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அம்மா எப்போ பார்த்தாலும் என்னையே திட்டிகிட்டு இருக்காத, அவனை திட்டு, அவன் தான் வந்து என்னை போடின்னு சொல்லி கூப்பிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. அதுக்கு உங்கள் அம்மா நீ மட்டும் என்ன அவனை வந்து போடாதான் சொல்லி கூப்பிட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா வேறு கரெக்டாக உங்களை நோஸ் கட் பண்ணுற மாதிரியே வந்து உங்ககிட்ட அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. சரிம்மா அதெல்லாம் பற்றி பேசாத அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து அப்படியே வந்து சொல்லிவிட்டு அந்த பிளேட்டை 2 உங்களுடைய அம்மாக்கிட்டேயும் அத்தைக்கிட்டேயும் அப்படியே வந்து கொடுத்து அனுப்பிச்சிடுறீங்க. அதுக்கப்புறம் டோருக்குள்ளே போய் அப்படியே லாக் பண்ணுறீங்க. அப்படியே ஹார்ட் தொட்டு பார்க்குறீங்க, படப்படப்படன்னு அப்படியே அடிச்சுக்கிட்டே இருக்குது. என்னடா இது இவ்வளோ ஹார்ட் பீட் வந்து இவ்வளோ ஃபாஸ்ட்டாக அடிக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்படியே வந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இன்னொரு பக்கம் ஜிமின் வந்து அவருக்கும் அப்படியே செமைய ஹார்ட் வந்து அப்படியே ஃபாஸ்ட்டாக அடிக்குது. என்ன இது இவ்வளோ ஹார்ட் படப்படப்படன்னு அடிக்குது, ஒரு வேளை அவளை ரொம்ப பக்கத்தில் பார்த்ததுனாலையோ அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து அப்படியே நினச்சிக்கிட்டு இருக்காரு. இருக்கலாம் ரொம்ப பக்கத்தில் பார்த்துருப்போல, அதனால் அவள் மூஞ்சை பார்த்துல அதிர்ச்சியில் கூட ஹார்ட் பீட் அடிச்சிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து நினச்சிக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் உங்களுக்கும் வந்து என்னடா ஹார்ட் பீட் வந்து படப்படப்படான்னு அடிக்குது அப்படின்னு சொல்லி நீங்களும் வந்து அப்படியே வந்து நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. நமக்கு தான் ஆல்ரெடி ஆள் இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு ஹார்ட் ரொம்ப படப்படப்படன்னு அடிக்குது அப்படின்னு சொல்லி நீங்களும் வந்து அப்படியே நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு டே மார்னிங் ஸோ கிளாஸ்க்கு போகிறீங்க. ஸோ கிளாஸ்க்கு போனதுக்கப்புறம் சொல்லவா வேணும். ஸோ நீங்களும் வந்து நடந்த விஷயம் எல்லாத்தையும் வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஜிஸோ அதுக்கப்புறம் வந்து லிசா 2 பேர்த்துக்கிட்டே சொல்கிறாங்க. அவங்க 2 பேரும் செமடி ஃபஸ்ட்டு டேலேயே வந்து அவன் வந்து அவுட்டிங் கூப்பிட்ருக்கான். ஸோ ஃபஸ்ட்டு நாளே டேட்டிங் போயிருக்கீங்க, எங்களுக்கெல்லாம் வந்து எப்போ ட்ரீட் வைக்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர் வந்து கேட்டுட்ருக்காங்க. கவலைப்படாதடி கூடிய சீக்கிரத்தில் வச்சிடறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிகிட்ருக்கீங்க.
இன்னொரு பக்கம் ஜிமினை வந்து சுகாவும் ஜங்குக்கும் வந்து அப்படியே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஜிமினை வந்து நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்கிறாரு. ஓ அப்போ வந்து உன்னுடைய அத்தை பொண்ணு கமிட் ஆகிட்டா, நீயும் கமிட் ஆகிட்ட, அப்போ வந்து டபுள் ட்ரீட் வைக்கணும்லடா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து சொல்லிட்டு இருக்காரு. டே அவளுக்குலாம் எதுக்குடா நான்டா ட்ரீட் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் வேணா எனக்கா வேணா ட்ரீட் வைப்பேன், அவளுக்கெல்லாம் இது வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து சொல்லிட்டு இருக்காரு. நீ என்னடா வைக்கிறது, நான் வந்து அவள்கிட்டே போய் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் சொல்கிறாரு, சுகாவும் சொல்கிறாரு. ஆக்சுவலாக என்னென்னா சுகா, ஜங்குக் அப்புறம் ஜிமின், நீங்கள் 4 பேருமே வந்து அந்த ஸ்கூலில் ஸ்டார்டிங்லேருந்தே படிச்சிருப்பீங்க. ஸோ நீங்கள் 4 பேருமே ஃப்ரெண்ட்ஸ் தான். இந்த 12th அந்த கோர்ஸ் எடுக்கிறப்ப தான் வந்து ஜங்குக்கு, சுகா, ஜிமின் எல்லாருமே வந்து பயோ குரூப் எடுக்காமல் சிஎஸ் குரூப் போயிருப்பாங்க. ஸோ நீங்கள் தான் ஆல்ரெடி வந்து பயோ குரூப் எடுத்துட்டிங்கள்ல. ஸோ அதனால் நீங்கள் 4 பேர் ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ அதை வந்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ இப்படியே வந்து உங்களுடைய லவ் லைஃப் நல்லா போயிட்டுருக்குது. இன்னொரு பக்கம் ஜிம்முடைய லைஃப்பும் போயிட்டுருக்கு. நீங்களும் சானும் வந்து சண்டை போடவே மாட்டீங்க. அவ்வளோ ஒரு நல்ல ஒரு பாண்ட் உங்கள் 2 பேத்துக்குள்ளே இருக்குன்னே சொல்லலாம். ஸோ ஒரு நாள் கூட சண்டை போட்டதே கிடையாது. ஸோ அந்தளவுக்கு 2 பேரும் வந்து நல்லாவே லவ் பண்ணிருக்கீங்க. இன்னொரு பக்கம் ஜிமின்னு ரியா எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஜிமின்னு எப்போ பார்த்தாலும் ரியா அவ்வளோ கண்டுக்கவே மாட்டாங்க. மற்ற பொண்ணுங்க சைடு அடிக்கிறது இதே வேலை தான் பண்ணிகிட்ருப்பார். ஆக்சுவலாக ஜிமின் பின்னாடி தானே ரியா போயிருப்பாங்க. ஸோ அதனால் வந்து ரியா வந்து வேறு வழியே இல்லாமல் ஜிமின் கூட இருக்கிற மாதிரி இருந்துக்கிட்டு இருக்காங்க. பட் ஆனால் ரியாவுக்கு நீங்களும் சானு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது பிடிக்கவே இல்லை. நான் ஆல்ரெடி சொன்னேன், உங்களுக்கும் வந்து ரியாவுக்கும் ஆகாது. ஸோ அதனால் வந்து நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இருக்கிறத வந்து ரியாவுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. ஸோ ரொம்ப கடுப்பில் இருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ எப்படியோ வந்து ஸ்கூல் லைஃப்லாம் வந்து நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து காலேஜு. ஸோ காலேஜ் வந்து நீங்கள் 4 பேருமே வந்து ஒரே யூனிவர்சிட்டி தான் வந்து சூஸ் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் 4 பேர் வந்து மறுபடியும் வந்து காலேஜ்லேயும் வந்து ஒரே காலேஜில் தான் படிக்க போகிறீங்கன்னே சொல்லலாம். ஆனால் இதில் என்னென்னா ஜங்குக், சுகா 2 பேர் மட்டுமே வந்து சவுத் கொரியா போயிடுறாங்க. ஸோ அவங்க வேறு வழியே இல்லாமல் தான் வந்து காலேஜுக்கு வந்து சவுத் கொரியா போயிடுறாங்க. ஸோ போகிறதுக்கு முன்னாடி ஜங்குக் அப்புறம் வந்து சுகா 2 பேருமே வந்து ஜிமினை வந்து கூப்பிட்ருப்பாங்க. கூப்பிட்ட உடனே வந்து ஜிமின் வந்து சரி ஒரு இடத்துல வந்து மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின்ட்ட வந்து சொல்கிறாங்க. ஸோ ஜிமினும் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. அதே ரெஸ்டாரண்ட்டில் நீங்களும் வந்து அங்கே போயிருப்பீங்க. ஸோ நீங்கள் 2 பேரும் தான் வந்து ஜங்குக்காவும் அப்புறம் வந்து சுகாக்காவும் வெயிட் பண்ணிருப்பீங்க. ஸோ அப்போ வந்து சடனாக வந்து சுகா வந்து சொல்கிறாரு, சாரிடா மச்சான், இனிமேல் வந்து நாம் 2 பேரும் சேர்ந்தே இருக்க முடியாது போல். ஏன்னா வந்து எங்கள் அப்பாவும் அப்புறம் வந்து ஜங்குக்கோடைய அப்பா 2 பேருமே வந்து எங்களோட காலேஜ் வந்து சவுத் கொரியாவில் படிக்கணும்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து சொல்கிறாங்க. உங்களுக்கு வந்து ஏன்னா நீங்களே வந்து சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்டு தானே. ஸோ அதனால் ஃபீல்லாம் பண்ணாத, இங்கே தானே இருக்குது சவுத் கொரியா, எப்போ வேணால் வந்து ஃபோனில் எல்லாம் பேசிக்கலாம், ஆனால் எங்களை மட்டும் மறந்துடாத, காலேஜ் முடிச்சுட்டு நீங்கள் வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து நல்லா தெம்பேற்றுற மாதிரி சொல்கிறீங்க. அதுக்கப்புறம் ஜிமினும் வந்து என்னடா எங்களை விட்டுட்டு போறியா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினும் வந்து அப்படியே வந்து ஃபீல் பண்ணி அவர் வந்து சொல்லிட்டுருக்காரு. ஃபீல்லாம் பண்ணாத மச்சான், அதான் ஃபோன் இருக்குல்ல, நான் வந்து ஃபோன் பண்ணுறேன், ஆனால் நீ தான் எடுப்பியான்னு தெரில, நீ தான் எப்போ பார்த்தாலும் வந்து ரொம்ப பிஸியாக இருப்பியே அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. டே நீங்கள்லாம் வந்து ஃபோன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நான் ஃபோன் எடுப்பேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினும் வந்து சொல்கிறாரு. இதை தாண்டா நீ மறுபடியும் சொல்லிட்டு இருக்கான, ஒரு டைம் கூட நான் எங்களோட ஃபோனெல்லாம் வந்து நீ கமிட் ஆனதுக்கப்புறம் எடுக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சுகாவும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன 4 பேர் சேர்ந்து ஒரு குரூப் ஹக் மாதிரி அப்படியே வந்து ஹக் பண்ணிக்கிறீங்க. இந்த பக்கம் சுகாக்கும் ஜங்குக்கும் அப்படியே வந்து ஜிமினியும் உங்களை விட்டுட்டு போகிறதுக்கு மனசே இல்லாமல் அப்படியே ஒரு ஃபீலிங்ஸோடு இருக்காங்க. உங்கள் 2 பேத்துக்கும் வந்து சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்ட்ஸ்னால் வந்து விட்டுட்டு போகிறாங்க அப்படின்னா உங்கள் ஃபீலிங் இருக்குல்ல. ஸோ அதனால் வந்து ரொம்ப அப்படியே ஃபீல் பண்ணிட்டுலாம் இருக்கீங்க. அதுக்கு வந்து ஜங்குக்கு வந்து ஒரு ஐடியா சொல்கிறாரு, பேசாமல் நம்ம 4 பேரும் வந்து ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, ஸோ அதனால் வந்து 4 பேருக்கும் ஒரு நம்ம ஞாபகார்த்தமாக வச்சுக்க மாதிரி ஒரு பொருள் வாங்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து சொல்கிறாரு. ஆமாம் மச்சான், இந்த ஐடியாவும் நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் 4 பேரும் வந்து ஒரு கிஃப்ட் ஷாப்புக்கு போகிறீங்க. ஸோ கிஃப்ட் ஷாப்புக்கு போயிட்டு 4 பேர் வந்து ஒரே மாதிரி ஒரு செயின் வாங்குறீங்க. ஸோ இது நம்மளோட ஞாபகார்த்தமாக வந்து நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப்காக நீங்கள் 4 பேரும் வந்து போட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 4 பேர் வந்து முடிவெடுக்கிறீங்க. ஸோ அதில் வந்து 4 பேருமே வந்து அவங்கவுங்களுடைய அந்த செயினை வந்து அப்படியே போட்டுக்கிறீங்க. ஓகேவா? ஸோ போட்டதுக்கப்புறம் வந்து ஜெமினும் அப்புறம் நீங்களும் வந்து சுகாவையும் அப்புறம் ஜங்குக்கையும் வந்து வழி அனுப்பிச்சிக்கிறீங்க. ஸோ அவங்களும் வந்து பிரியவே மனசு இல்லாமல் அப்படியே வந்து டாட்டாலாம் காமிச்சிட்டு அப்படியே போயிடுறாங்க. ஸோ இதோட இந்த பார்ட் வந்து முடியுது. ஸோ நெக்ஸ்ட் பார்ட் வந்து நான் சீக்கிரமாகவே போட்டுறேன். ஒரு ஆர்மி ஃப்ரெண்ட் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அக்கா
ப்ளீஸ்க்கா தயவு செஞ்சு ஜிமின் மட்டும் ரியாவை லவ் பண்ணுற மாதிரி வந்து கதை கொண்டு வந்துடாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் நான் ஆல்ரெடி வந்து ஸ்டோரி எழுதுறதுனால நான் வந்து அதை சேஞ்ச் பண்ண முடியாது. பட் வந்து ஃபீல்லாம் பண்ணாதீங்க. இந்த ஸ்டோரியில் நீங்கள் ரொம்ப ரொம்ப லக்கியான பர்சனே சொல்லலாம். ஸோ உங்களுக்கு வந்து இந்த ஸ்டோரி நீங்கள் ஃபுல்லாக முடிக்கிறப்ப தெரியும் நீங்கள் வந்து எவ்வளோ பெரிய லக்கியான கேர்ள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நான் வந்து இந்த ஸ்டோரியில் கொண்டு வந்திருப்பேன். ஸோ இந்த ஸ்டோரி கேட்டுகிட்டே நீங்கள் கண்டிப்பாக வந்து அழுகாதவங்க இருக்க மாட்டீங்க. அந்தளவுக்கு நான் இந்த ஸ்டோரியை வந்து கொண்டு போவேன். பட் ஆனால் இந்த ஸ்டோரியில் ரொம்ப ரொம்ப வந்து லவ் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு நிறையாவே கிடைக்கும். ஸோ நீங்கள் ரொம்ப ஃபீல்லாம் பண்ண வேண்டாம். ஒரு விஷயம் கேட்கவே இல்லை. ஸோ இந்த பார்ட் பர்டிகுலராக வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அக்காவோட லைவ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அக்கா லைவ் போட்டால் நீங்கள் வந்து பார்க்க வருவீங்களா அப்படிங்கிறது வந்து அப்படியே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அக்காவோட லைவ் பற்றி என்ன நினைக்கிறீங்க? அப்படி அக்கா லைவ் போட்டால் அக்கா கிட்டே பேச வருவீங்களா அப்படிங்கிறத வந்து அப்படியே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கான மீம் என்னென்னா, இப்போ வந்து ஜின் இருக்கார். ஸோ ஜின் தான் வந்து அலாவுதீன். ஓகேவா? அலாவுதீன் தான் தெரியுமே, நம்ம என்ன வரம் கேட்டாவது 3 டைம் அதை கேட்டோம்னா அவர் வந்து நிறைவேற்றுவார்னு. ஸோ அதை வந்து அதாவது நம்ம தான் சுகா. ஸோ வந்து அலாவுதீன் வந்து கேட்குறாங்க, உனக்கு வந்து ஒரு 3 விஷஸ் வந்து நான் வந்து தரேன், உனக்கு என்ன வேணுமோ கேளு, நான் அதை கண்டிப்பாக வந்து நிறைவேற்றுறேன்னு சொல்லி அலாவுதீன் ஜின் வந்து சொல்கிறாரு. அதுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நாமெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு கேட்குற வரம் என்ன வரும்? ஃபஸ்ட்டு நான் வந்து என்னுடைய பயஸை வந்து நான் வந்து மேரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அப்படியே வந்து அலாவுதீன் கிட்டே சொல்கிறீங்க. அலாவுதீன் அதாவது ஜின் என்ன சொல்கிறாரு, ஓகே அப்போ உனக்கு இன்னும் 3 வரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜின் படுக்க சொல்கிறாரு. உங்களுக்கு ஒன்றுமே புரியல, மூளையெல்லாம் குழம்பி போயிடுச்சு. காரணம், ஆல்ரெடி வந்து நம்ம ஒரு வாரத்தை கேட்டோம், அப்போ இன்னும் 2 வாரம் தானே சொல்லணும், அது என்ன 3 வரும்? அப்போ நம்ம ஃபஸ்ட்டு கேட்டதை வந்து அவர் கண்டிப்பாக நிறைவேற்ற போகிறதே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்படியே வந்து குழம்பி போயிருக்கீங்க. அலாவுதீன் கிட்ட கேட்டால் கூட வந்து நம்மளுடைய ஆசையை நிறைவேற்ற மாட்டாருன்னு நினைக்கிறேன். சரி, யாரும் ஃபீல்லாம் பண்ணாதீங்க. நாம் வந்து நம்மளுடைய வேர்ல்டுக்குள்ளேயே வந்து அவங்களோட வாழ்ந்துக்கிட்டு போயிடலாம். நாம் ஏன் வந்து தேவையில்லாமல் வந்து ஃபீல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கணும்? ஓகேவா? ஸோ இன்றைக்கி வந்து ஒரு விஷயம் நடந்துச்சு, நான் அதை வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ என்னுடைய ஒரு ஃப்ரெண்டு, ஓகேவா? ஸோ அவள் வந்து எப்படின்னா என்னுடைய ஸ்கூல் ஃப்ரெண்டு. அவள் வந்து என்கிட்ட நான் உங்ககிட்ட பேசினாலே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்டி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. நான் எப்போல்லாம் வந்து மூடு அப்செட்டாக இருக்கப்போ, ரொம்ப வந்து டிப்ரெஸ்டாக இருக்கப்போ உங்ககிட்ட வந்து பேசினா வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறேன், ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து சொல்லிகிட்டு இருந்தா. நான் வந்து அதெல்லாம் வந்து சும்மா என்கிட்ட விளையாட்டுக்கு சொல்லிட்டு இருக்காதுடி, அது எப்படிடி வந்து என்கிட்ட பேசினா உனக்கு வந்து ஹாப்பி ஆகிடுமா அப்படின்னு சொல்லி நான் வந்து சும்மா விளையாட்டுக்கு வந்து அவள்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தேன். அதுக்கு வந்து அவள் சொன்னான், அப்படி நீ என்ன பண்ணுறேன்னு தெரில, பட் ஆனால் உங்ககிட்ட பேசினா வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வருதுன்னே சொல்லலாம் அப்படின்னு சொல்லி அவெல்லாம் வந்து 2-3 விட்டு போடுறா. போதுண்டி ரொம்ப ஓட்டிகிட்டு இருக்காது, நீ இதுக்கான கிரெடிட் எல்லாமே வந்து பிடிஎஸ் கிட்ட தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லிட்டு இருந்தேன். எனக்கு காரணம், நான் அவகிட்ட ஃபோன் எடுத்தேன்னா முக்கால்வாசி பிடிஎஸை பற்றியே தான் பேசிக்கிட்டு இருப்பேன். நான் வந்து என்னை பற்றி நான் பேசணும் இல்லையோ, பிடிஎஸை பற்றி முக்கால்வாசி பேசிக்கிட்டே இருப்பேன். ஸோ கூடிய சீக்கிரம் அவளே வந்து ஆர்மி ஆக்கிடுவேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ அதனால் அவங்ககிட்ட இப்போ பார்த்தாலும் பிடிஎஸ் பற்றி தான் கேட்டிருப்பேன். அவள் ஒரு நாள் வந்து கொஞ்சம் டிப்ரெஸ்டாக இருக்கப்போ வந்து நான் வந்து ஒரு சாங் சொன்னேன். ஸோ நான் ஒரு சாங் நான் வந்து அவள்கிட்ட சொன்னேன். ஸோ அந்த சாங் அவள் கேட்டுட்டு பைபிளை ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணால். அது என்ன சாங்னா, எனக்கு ரொம்ப என்னோடய ஃபேவரட்டான சாங் மேஜிக் ஷாப்பு. ஸோ அந்த சாங் நான் அவளுக்கு சொன்னேன். ஸோ அவளுக்கு பிடிஎஸோட மற்ற சாங்லாம் பிடிக்குதா அப்படின்லாம் தெரியாது. பட் ஆனால் அந்த மேஜிக் ஷாப் அப்படிங்கிற சாங் வந்து அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் அனுப்பின உடனே வந்து அவள் அந்த சாங்லாம் என்னென்னு கூட தெரியாது. பட் ஆனால் நான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் அந்த சாங் நான் அனுப்புகிறப்ப சப்டைட்டிலோட தான் அனுப்பினேன். ஸோ பைபிளில் வந்து அந்த சப்டைட்டில் பார்த்தே அந்த பாட்டு கேட்குறப்ப அவளுக்கு ஒரு தனி ஃபீலாகவே இருந்துச்சாம்மா. நான் ரொம்பவே ஹாப்பியாக இருந்தேன்டி. நான் இப்போல்லாம் வந்து நான் டிப்ரெஸ்ஸாக இருக்கப்போ உங்ககிட்ட நான்லாம் கால் பண்ணுறதே இல்லை. ஏன்னா எப்போ பார்த்தாலும் நீ வந்து பிஸியாகவே இருக்க, நீ வந்து அசைன்மெண்ட் இருக்குது, இந்த பக்கம் யூடியூப்பில் வீடியோ போட்டுட்ருக்க, ஆல்ரெடி உங்கள் வீட்டில் வேறு ஒர்க் பண்ணிகிட்ருக்க. ஸோ அதனால் நீ ஆல்ரெடி ரொம்ப பிஸியில் இருக்க. அதனால் வந்து நான் அந்த மேஜிக் ஷாப்பை சாங்கை போட்டு கேட்டுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லி அவள் சொல்லிகிட்டு இருந்தான். ஸோ நீங்கள் யாராவது வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து இந்த சாங்ஸ் எல்லாத்தையும் வந்து சொல்லியிருக்கீங்களா? பர்டிகுலராக இந்த சாங்கை கேளு உனக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சொல்லியிருக்கீங்களா? அதையும் அப்படியே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மேஜிக் ஷாப்புங்கிற சாங்கை எல்லாரும் வந்து கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும். எவ்வளோ பிடிக்கும் அப்படிங்கிறது வந்து அப்படியே கமெண்ட் சொல்லுங்கள். ஸோ பை ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து நெக்ஸ்ட் எஃப்எஃப்ல உங்களை வந்து பார்க்குறேன். அது மட்டும் இல்லை, நான் மறுபடியும் சொல்கிறது சேஃபாக இருக்கணும்னு. ஏன்னா சேஃப்டி தான் நமக்கு முக்கியம். ஏன்னா சேஃபாக இருந்தால் தான் எப்போ வேணால் பிடிஎஸ் சாங் கேட்கலாம், எப்போ வேணாலும் பிடிஎஸ் எஃப்எஃப் பார்க்கலாம், தென் எப்போ வேணாலும் கொரியா போய் பிடிஎஸ் கன்சர்ட்டை அட்டன் பண்ணலாம். ஸோ எல்லோரும் ரொம்ப சேஃபாக இருங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.